நினைக்கிறேன். பாரு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நேற்று எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடந்தது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்வதி கமருதீன் பண்ணுற இந்த விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோட எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். ஏன்னா நீங்கள் லைக் போட்டு சப்போர்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ போகும். ஏன்னா இந்த விஷயம் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த ஹெல்ப்பை கேட்குறேன். லைக் போடாமல் இருக்கவங்க லைக் போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலாக இப்போ விஜய் பார்வதி கமருதீன் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக ஓயோல பண்ணுவாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா இப்படி சொல்ற, மடியில் படுத்துருக்கிறதுலாம் ஒரு தப்பா, அதே மாதிரி கையில் மசாஜ் பண்ணுறதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா புரியுதுங்க. ஆக்சுவலாக அதை மட்டும்தான் நமக்கு காட்டுறாங்க. அதை தாண்டியும் சில தப்பான காரியங்களை இவங்க ரெண்டு பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எதை வச்சு இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஏன்னா நேற்று கையை மசாஜ் பண்ணுற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு நம்ம வீடியோ போட்டதுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, கையை அமுக்குறதெல்லாம் தப்பா, நீ எல்லாத்தையும் தப்பா பார்க்குற அப்படி இப்படின்றாங்க. சில விஷயங்களை நான் நேரடியாக சொல்ல முடியாது, கொஞ்சம் சூசகமாக தான் சொல்ல முடியும். அதே தான் பிக் பாஸும் எல்லாத்தையும் நேரடியாக சொல்ல முடியாது, சூசகமாக தான் சொல்றாரு. ஓகேவா? இப்போ நாமினேஷன் ப்ராசஸ் நடக்க போதுங்க. அப்போ நீங்கள் மைக்கை மூடிட்டு பேசுறீங்கன்னா நம்ம என்ன புரிஞ்சுப்போம், யாரை நாமினேட் பண்ணுறதுன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க போல அப்படின்றத புரிஞ்சுப்போம். ஓகேவா? கரெக்டு தானே? ஏன்னா நாமினேஷன் ப்ராசஸ் நடக்கிறப்ப மைக்க மூடி பேசுகிறாங்கன்னா இதை பற்றி தான் பேசுவாங்கன்னு நம்ம புரிஞ்சுப்போம். ஆனால் நீங்கள் டச்சிங் பண்ணிட்டு இருக்கும்போது மைக்க மூடி பேசுறீங்கன்னா நீங்கள் என்ன பேச வாய்ப்பு இருக்குது? அதுதான் என்னோட கேள்வி. ஏன் டச்சிங் பண்ணிட்டு இருக்கும்போது மைக்க மூடி ஏதோ பேசுறீங்கன்னா என்ன விஷயத்தை பற்றி பேசுறீங்க? அது ஒரு கேள்வியாக இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் காஜித்தனம் பண்ண போறீங்கன்றது தெரியுதா இல்லையா? ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல எல்லை மீறி போயிட்டு இருக்காங்க. எப்போவுமே டிவியில் அதை கட் பண்ணிடுவாங்க. அதாவது ஃபுல் எபிசோடு டிவியில் வரும்ல, அதை கட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஃபுல் எபிசோட்லேயே நேற்று ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அதாவது சுபிக்ஷா திருடுறதுக்கு வரும்போது இவங்க ரெண்டு பேர் கொஞ்சிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அதை காட்டுறாங்க. நீங்கள் லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இவங்க காஜித்தனம் பண்ணுறது எப்படி தெரியுமா? இவங்க ரெண்டு பேர் நெருக்கமாக மாற்றி மசாஜ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கேமராவை டக்குன்னு பிரஜின் பக்கம் திருப்பிடுறாங்க. அதாவது இவங்க மடியில் கையை வைக்கிற மாதிரிலாம் போகும்போது கேமரா பிரஜின் பக்கம் திரும்பிடுது. கண்டிப்பாக சொல்கிறேன், இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் எல்லை மீறி நடந்துட்டு இருக்காங்க. எப்படி நடந்துக்க கூடாதோ அந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மசாஜ் பண்ணுறதுக்கு நீ ஏன்ப்பா இப்படி தப்பா சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பார்க்குக்கு போங்க, லவ்வர்ஸ்லாம் ஜோடியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. லவ்வர்ஸ் சாதாரணமாக தான் உட்காந்துட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தான் அந்த லவ்வர்ஸ் என்ன லீலைகள்லாம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரியும். கை எங்கே போகுது, எங்கே வருது. ஏன் பீச்சில் நைட்டு நேரம் போங்க, அங்கே எதுவுமே நடக்கல, எல்லாரும் அமைதியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? லவ்வர்ஸ் எல்லாம் மீறி சில வேலைகளை பண்ண தான் செய்கிறாங்க. அது பீச்சில் சில இடத்துல நடக்க தான் செய்யுது, பார்க்கில் நடக்க தான் செய்யுது. அதை நீங்கள் பிக் பாஸ் வீட்லேயே நடத்துறது எப்படி முறையாக இருக்கும்னு கேட்குறேன். பிக் பாஸ் வீட்லேயே அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறீங்க. அதாவது ஆதிரை சில விஷயங்களை பண்ணாங்கல்ல, அதுக்காக தான் ஆதிரையை அடித்து துரத்தி விட்டோம். என்னன்னா ஆதிரை என்னடான்னா அவனோட தொடைக்கிட்ட கையை வைக்கிறாங்க. நிறைய பேர் தொடைக்கிட்ட கையை வைக்கல, பிரைவேட் பார்ட் கிட்ட கையை வச்சான்லாம் சொன்னாங்க, கையை வச்சதா சொன்னாங்க. பட் தொடைக்கிட்ட தான் கையை வச்சாங்க. அதுவே தப்பு தானங்க. ஒருத்தர்கிட்ட எப்படி நீங்க அப்படி நடந்துக்க முடியும்? அதுவும் பிக் பாஸ் இவ்வளவு பேர் பார்க்கறதுல எப்படி நடந்துக்க முடியும்? அந்த விஷயத்தை இவங்க ரெண்டு பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது பிக் பாஸ்க்கு நல்லா தெரியுது. பிக் பாஸ் இவங்களை திட்டும் போது ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதை ஃபுல் எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. நீங்க 24 மணி நேரம் லைவை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். திட்டும் போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆவுனா மைக்க மறைச்சு பேசுறீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் எதுவுமே பார்க்கல நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லா இடமும் சிசிடிவி இருக்கு, நான் பார்த்துட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதாவது நீங்க சாமர்த்தியமா லீலைகள் நம்ம பண்றோம்னு நினைக்காதீங்க, எல்லாமே ரெக்கார்டட் ஆகுது அப்படின்றத சொல்றாரு. ஏங்க நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க நாமினேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது மைக்க மறைச்சு பேசினா யாரை நாமினேட் பண்றதை பத்தி டிஸ்கஸ் பண்றதா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இப்ப இந்த மாதிரி டச்சிங் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்றீங்கன்னா என்ன டிஸ்கஸ் பண்ணுவீங்க? நான் இந்த சமயம் பெட்ஷீட்டை மேல போட்டுக்கிறேன், நம்ம கொஞ்சம் லீலைகள்லாம் பண்ணலாம், அதுக்கப்புறம் நான் பெட்ஷீட்டை எடுத்துறேன்னு நீங்க பேசியிருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அப்படிதான் பேசியிருப்பாங்கன்னு நான் சொல்லல, அப்படி கூட பேசியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ ஒரு பிக் பாஸ் வீடு மாதிரி பாருங்க. ஏன்னா பார்வதி அம்மா என்னை பத்தி உனக்கு தெரியும்லம்மா அப்படின்னு கேமரால பேசுறீங்கல்ல, அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். அதாவது ஒழுக்கமாக நடந்துக்கணும். ஒழுக்கம்ன்றது துளி கூட இவங்க ரெண்டு பேருக்கு இல்லைங்க. ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்காங்க. ஆதிரை எஃப்ஜே பண்ண அளவுக்கு இவங்களுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் தோணுது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்களேன், பார்வதியும் கமருதீனும் இதே மாதிரி தான் க்ளோஸாக சுற்றிட்டு இருந்தாங்க. சேர்ந்து ஜெயிலுக்குலாம் கூட போனாங்க பார்த்தீங்களா? அந்த சமயம் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாக சுற்றிட்டு இருந்தாங்க. அப்படி சுற்றிட்டு இருக்கும் போது திவாகர் கிட்ட இவங்க கொஞ்சம் பேசலை, ஆனால் திரும்பி பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, அண்ணன் கமருதீன் சரியில்லைன்னு அடிக்கடி டச்லாம் பண்ணுறான், எனக்கு கொஞ்சம் சரி வரல, கமருதீனே இதெல்லாம் வேணான்னு நான் சொல்லிட்டேன்னு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல. இப்போ அதெல்லாம் எங்கே போச்சு? அதாவது ஒரு லிமிட் வச்சுக்கலான்னு நீங்கள் அப்போ கமருதீன் கிட்ட சொன்னதா சொன்னீங்கல்ல, இப்போ லிமிட்டோட தான் நீங்கள் இருக்கீங்களா? பார்வதியை பார்த்து கேட்குறேன், லிமிட்டோட தான் இருக்கீங்களா?
எல்லை மீறி நடந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. நான் வந்து யார் இதை பண்ணாலும் நான் சொல்லுவேன் அசிங்கமா தான் இருக்கு. அதாவது அரோரா துஷார் பண்ணும்போது அதே தான் அசிங்கமா இருந்தது. ஏன்னா பாத்ரூம்குள்ள அவனை துஷாரை கூட்டு போறீங்க, அதெல்லாம் என்ன மாதிரியான விஷயம், அசிங்கமா இருக்கு. அதே மாதிரி ஆதிரை வந்து இந்த எஃப்ஜே பின்னாடி சுத்தி சுத்தி வந்து ஒன்று பண்ணாங்கல்ல, கேவலமா இருந்தது. அதே மாதிரி அரோரா வந்து கமருதீனை கைக்குள்ள போட்டு ஒரு மாதிரி பண்ணாங்கல்ல, கேவலமா இருந்தது. அது எல்லாத்தையும் விட இது கொஞ்சம் அதிக கேவலமா எனக்கு தெரியுது. ஏன்னா எல்லை மீறி போயிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லைவ்ல ஆர்டரா பார்த்தவங்க தெளிவா உங்களோட கருத்தை சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.